வரும் வாழ்வும் அருளொளி வீசும் ஒரு வழி போல் பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுள்ளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம்பலப்போமே, அறம்பலப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இதோ ஆண்டவர் தம் புனிதர்கள் அனைவரோடும் வருவார். அந்நாளில் பேரொளி தோன்றும். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் ஒரே திருமகன் வழியாக நீர் எங்களை புதுப்படைப்பாக்கி உள்ளீர். உம் இரக்கச் செயல்கள், உம் திருமகனின் வருகை ஆகியவற்றை முன்னிட்டு எங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். எங்கள் பழைய வாழ்வின் மாசுகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை தூய்மைப்படுத்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்று இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மெசியாவின் மீட்பு எளியவர் அனைவருக்கும் வாக்களிக்கப்படுகிறது. இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 9 முதல் 13 முடிய. ஆண்டவர் கூறுகிறார்: கலகம் செய்ததும் தீட்டுப்பட்டதும் மக்களை ஒடுக்கியதுமான நகருக்கு ஐயோ கேடு. எந்த சொல்லுக்கும் அவன் செவிசாய்ப்பதில்லை, கண்டிப்புரையை அவள் ஏற்பதும் இல்லை. ஆண்டவர் மேல் அவள் நம்பிக்கை வைப்பதில்லை, தன் கடவுளை அண்டி வருவதும் இல்லை. அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன். அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். எத்தியோப்பியாவின் ஆறுகளுக்கும் அப்பாலிருந்து என்னை மன்றாடுவோர், சிதறுண்ட என் மக்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவார்கள்.
எனக்கு எதிராக எழுந்து நீ செய்த குற்றங்களை முன்னிட்டு அந்நாளில் அவமானம் அடைய மாட்டாய். ஏனெனில் அப்பொழுது இருமாப்புடன் அக்களித்திருப்போரை உன்னிடமிருந்து அகற்றி விடுவேன். இனி ஒருபோதும் எனது திருமலையில் செருக்கு அடைய மாட்டாய். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள். வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது. அச்சுறுத்துவார் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பாறுவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெலிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கணினின்றும் விடுவிக்கின்றார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். Alleluia, 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 Alleluia. வாரும் ஆண்டவரே, காலம் தாழ்த்தாதேயும், உம் மக்களின் பாவங்களை போக்கியருளும். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 21, இறைவார்த்தைகள் 28 முதல் 32 வரை. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோரும் விலைமகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர்,
என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவோரும் விலைமகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க கிறிஸ்தவர் ஒருவரும் பிரிவினை சபையை சார்ந்த சகோதரர் ஒருவரும் சந்தித்துக் கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசினார்கள். ஒருவர் சொன்னார், முழுக்கு திருமுழுக்குதான் சிறந்தது, அதுதான் உண்மையானது என்று அவர் குறிப்பிடுகிறார். கத்தோலிக்க கிறிஸ்தவர், நாங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், ஆதியிலிருந்து தோன்றிய திரு அவை கத்தோலிக்க திரு அவைதான். எனவே கத்தோலிக்க திரு அவையில் கொடுக்கப்படுகிற திருமுழுக்குதான் உண்மையானது என்று அவர் சொன்னார். இவர்கள் இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியது. அன்பிற்குரியவர்களே, இதில் எது சரி என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? முழுக்கு ஞானஸ்தானமா அல்லது கத்தோலிக்க ஞானஸ்தானமா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஞானஸ்தானம் என்னவோ ஒன்றுதான், அதில் எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் அந்த திருமுழுக்கு தந்தை மகன் தூய ஆவியாரினுடைய பெயரினால் முழுமையாக கொடுக்கப்படுகிற வேளையில் அது அருள் அடையாளமாக மாறுகிறது. அந்த அருள் அடையாளம் நம்முடைய வாழ்வின் மனமாற்றத்திற்கான வழியை அமைத்துக் கொடுக்கிறது. வாழ்வில் மனமாற்றம் இல்லை என்றால் நாம் மேற்கொள்ளுகிற முயற்சிகள் எல்லாம் வீண். அவை வெளிப்புற அடையாளங்கள். அதில் முக்கியமான ஒன்று என்று நாம் எதை குறிப்பிட வேண்டும் என்றால், இறைவனுடைய அருள், இறை பிரசன்னம், தூய ஆவியாருடைய வழிநடத்துதல். இதுதான் திருமுழுக்குக்கு அர்த்தத்தை கொடுக்கிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, கத்தோலிக்க திருமுழுக்கு 5 நிலைப்பாட்டை வலியுறுத்தி கூறுகிறது. 1, திருமுழுக்கின் வழியாக ஒரு குழந்தை இறைவனுடைய பிள்ளையாக மாறுகிறது. கடவுளுடைய பிள்ளையாக முதலில் மாறக்கூடிய உன்னத ஆசீர்வாதத்தை திருமுழுக்கு ஒரு குழந்தைக்கு கொடுக்கிறது. 2வது ஆசீர்வாதம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பில் பங்கு பெறுகிற உன்னத பாக்கியத்தை அந்த குழந்தை பெற்றுக் கொள்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பில் பங்கு பெறுகின்ற உன்னத பாக்கியம் அன்பிற்குரியவர்களே இந்த குழந்தைக்கு கிடைக்கிறது திருமுழுக்கின் வழியாக. 3வது, தூய ஆவியை அந்த குழந்தை பெற்றுக் கொள்கிறது. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, தூய உள்ளத்தோடு இருப்பதற்கு அந்த குழந்தை அன்பிற்குரியவர்களே தூய ஆவியானுடைய அருளை திருமுழுக்கின் வழியாக பெற்றுக் கொள்கிறது. 4வது, வழி வழியாக வருகின்ற ஜென்ம பாவம் என்று சொல்லப்படுகிற ஆதி பெற்றோர்களால் செய்த பாவம், பிறப்பு நிலை பாவம் இந்த திருமுழுக்கின் வழியாக கழுவப்படுகிறது, தூய்மைப்படுத்தப்படுகிறது. 5வது, அகில உலக திரு அவையினுடைய உறுப்பினராக அந்த குழந்தை மாறுவது. ஒரு குழந்தை நிலையில் இருக்கும் போது பெற்றோருடைய விசுவாசமும் அவர்களுடைய நம்பிக்கையும் அந்த குழந்தையை கிறிஸ்துவின் மதிப்பீடுகளின்படி வளர்ப்பதற்கு திருமுழுக்கு ஆணித்தரமான அச்சாரமாக திகழ்கிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, அதுதான் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தினுடைய ஆழமான நம்பிக்கை, விசுவாசம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இதை உணர்ந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. பாருங்கள், அவர்களுடைய அறியாமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 புதல்வர்கள் ஊமையின் வழியாக எடுத்து கூறுகிறார். ஒருவன், நான் திராட்சை தோட்டத்திற்கு போக விரும்பவில்லை என்று மறுதலிக்கிறான். ஆனால் பிறகு தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய்கிறான். மற்றொருவன், ஐயா நான் போகிறேன் என்று பணிந்து குனிந்து சொல்லுகிறான்.
ஆனால் அவன் போகவில்லை. பாருங்கள், இரண்டு முரண்பாடான வாழ்க்கை. பார்ப்பதற்கு நல்லவர்கள் போன்று, ஆண்டவர் மீது மிகுந்த அன்பும் பக்தியும் கொண்டவர்கள் போன்று தோன்றும். ஆனால் அது வெளிவேஷமாக, போலித்தனமாக, ஏமாற்று வேலையாக இருக்கும் போது நிச்சயமாக அவர்களுடைய வாழ்வில் மாற்றம் இருக்காது. அவர்கள் கிறிஸ்துவுக்காக நிச்சயம் சான்று பகரவர்களாக இருக்க முடியாது. ஆனால் எண்ணத்தை மாற்றிக்கொண்டவர்கள், புது வாழ்வை மாற்றிக்கொண்டவர்கள், புதிதாக கிறிஸ்துவுக்குள் நுழைகிறவர்கள், அப்பேற்பட்டவர்களை ஆண்டவர் அங்கீகரிப்பதை காணுகிறோம். வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என்று சொல்லுகிற போது, எவரெல்லாம் ஆண்டவருடைய திட்டப்படி, அவருடைய வாழ்விற்கு ஏற்றபடி தங்களுடைய வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்ளுகிறார்களோ, மனமாற்றம் பெறுகிறார்களோ, திருமுழுக்கு யோவானினுடைய கட்டளையின்படி அவர்கள் வாழ்வதற்கு முன்வருகிறார்களோ, அவர்களை பேறு பெற்றவர்கள், மீட்பின் பிள்ளைகள் என்று அடையாளப்படுத்துவதை இன்றைய இறைவார்த்தையின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். அன்பிற்குரியவர்களே, ஆம், நாம் மீட்பின் பிள்ளையாக வாழ வேண்டும். நம் எண்ணங்களை, சிந்தனைகளை ஆண்டவரை நோக்கி அவர் மீது பதிய வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட உன்னத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியின் வழியாக ஜெபிப்போம். இறைவன் நிறைவாக நம்மை ஆசீர்வதிக்க மன்றாடுவோமாக. ஆமென். உன்னை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய் ஏற்பாய். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வல்லருன் கருணையும் வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வல்லருன் கருணையும் வாழ்கின்றோம். முழு முதல் தலைவாயிரஞ்சுகின்றோம், முழு முதல் தலைவாயிரஞ்சுகின்றோம். இமை திருப்பலி பொருளாய் தருகின்றோம். அன்பின் பலியாய் ஏற்பாய். உன்னை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய் ஏற்பாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு பெற்றுத்தந்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்போது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானகத் தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகள் அனைத்தோடும் சேர்ந்து
நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்றும் கூழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். அகவிருந்தாக நிறைவாவா, மனமகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. உடலோடு உலகோர் நடுவிழுந்தாய், உடலோடு உலகோர் நடுவிழுந்தாய். உன்னுடலின இணைவி மாற வைத்தாய். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். தம் வருகைக்காக விரும்பி காத்திருக்கும் அனைவருக்கும் நீதி உள்ள நடுவர் நீதியின் வெற்றி வாகை தருவார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலகப் பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்திற்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்று தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் என்றும் நிலைத்து வாழ திருமுழுக்கு என்கிற அருட்சாதனத்தின் உன்னத கொடையான அருளை பெற்றுக் கொள்ள சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரும் தாரும். நீதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். ஆனோர் தம் அரசே
தாயே மன்றாட்டை நயவாய் கேளும். நீரோரென்றமை நீர் தள்ளாமல் எக்கால துணை தற்காலம். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்பாக எமை பாரும். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரசனையுமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.